வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல் துறை சார்பாக கருத்தரங்கம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். எல்லிஸ் கார்ட்வெல்லுக்கு பின் திராவிட ஆய்வறிஞர் வ.ஐ. சுப்பிரமணியன் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக நாட்டுப்புறவியல் துறை சார்பில் கருத்தரங்கம். மொழி புத்துயிர்ப்பு அவையத்தில் பொறுப்பு துணைவேந்தர் முனைவர் பாரத ஜோதி தலைமையில் நடைபெற்றது. நாட்டுப்புறவியல் தலைவர் பேராசிரியர் காமராசர் பேசுகையில், திராவிட மாடல் கருத்தாக்கம் பரவலாக பேசப்படும் நிலையில் எல்லிஸ் கார்ட்வெல்லுக்கு பின்னர் திராவிட இயல் ஆய்வில் அறிஞர்களின் முன்னோடி வ.ஐ. சுப்பிரமணியன் அவரும் தனி நாயகமும் இணைந்து சர்வதேச தமிழ் சஞ்சிலுகையை துவங்கும் முன் முயற்சி செய்தவர்கள். அவரின் நூற்றாண்டில் அவரை போற்றுவது தமிழர்கள் கடமை என்றார். அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழியல் துறை பேராசிரியர் முனைவர் பாலு, பாமர மக்களின் நாட்டுப்புற உணர்வுகள் எனும் தலைப்பிலும் தெருக்கூத்து கலையும் கள ஆய்வு அனுபவங்களும் எனும் தலைப்பில் சென்னை வைணவ கல்லூரி நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் முனைவர் ஏழுமலையும் நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் முனைவர் சக்திவேல் கள ஆய்வு அனுபவங்களும் சிக்கல்களும் எனும் தலைப்பில் உரையாற்றினார். முன்னதாக கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சீமான் இளையராஜா வரவேற்றார். முனைவர் மாலதி நன்றி கூறினார். G3 செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் சங்கர். தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழ் சூழலில் திராவிட இயல் ஆய்வுகள் என்பதனுடைய முன்னோடி ஐயா வ.ஐ. அவர்கள் 1962 டெல்லியில் நடைபெற்ற கீழைத்தேய ஆய்வுகளுடைய பன்னாட்டு கருத்தரங்கத்திலே அவரும் நம்முடைய அன்பிற்குரிய உலக பெருந்தமிழர் சேவியர் தனிநாயகம் அடிகளும் சேர்ந்துதான் இந்த உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆய்வுகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதன் காரணமாக இந்த பன்னாட்டு ஒரு ஆய்வு அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் IATR என்று சொல்லக்கூடிய இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பினை